ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேற்று நிவின் காவேரி போய் விட்டுட்டு வந்தாங்கல்ல, அதில் யமுனா ரொம்பவே கோவமாக இருக்காங்க. நிவினை நிப்பாட்டி நீங்கள் எப்படா சாக்குன்னு இருந்தீங்களா அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு? நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் ஆகணுமா? அவளை நீங்கள் நினச்ச மாதிரியே கொண்டு போய் வச்சிட்டிங்கல்ல. மொத்த குடும்பமும் வேணான்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் கொண்டு போய் காவேரியை விடுறதுக்கு சம்மதிச்சிங்க? அதுவும் இல்லாமல் அவள் ஒரு வாரம் தங்கி அங்கே இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ தான் திருட்டுத்தனமாக 2 பேரும் ஊர் சுற்ற முடியும். அதுக்காக நீங்கள் பண்ணீங்களா? அப்படின்ற மாதிரி கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. ஆனால் பதிலுக்கு நிவின் எதுவுமே பதில் பேசாமல் நின்றுட்டுருக்காரு. இதனால நீங்கள் நல்லா சாதிச்சுட்டே இருங்க, எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருந்தேன்னு சொல்லிட்டு யமுனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. போயிட்டு திரும்ப திட்டுறதுக்காக வெளியே பார்க்குறாங்க. ஆனால் அவர் காதில் ஏர்பட்ஸ் போட்டு பாட்டு கேட்டுட்டு வைப் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்த சீனில் பார்த்தா விஜய் காட்டுறாங்க. அவர் தூங்கி வேக்கப் ஆகுறாரு. ஆனால் உடம்பு முகத்துலலாம் அங்கங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டு மொபைல் கேமராவை ஆன் பண்ணி முகத்தெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்புறமா எந்திரிச்சு என்னடா இன்னும் காவேரியை காணுமேன்னு சொல்லி காவேரி காவேரின்னு கூப்பிட்றாரு. அங்கேருந்து காவேரி வராங்க. பார்த்தா கையில் வேப்பந்தலையோடு வராங்க. என்ன காவேரி இதெல்லாம் கேட்டதுக்கு, ஆமாங்க இதெல்லாம் வச்சு தூங்கினா தான் நீங்கள் நல்லா ரெடி ஆவீங்க, இங்கே பாருங்கள் முகத்தில் நிறைய ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது போய் வைக்க போகிறாங்க. போகும்போது கால் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிறாங்க. உடனே விஜய் நிப்பாட்டிட்டு என்ன ஒரு மாதிரி தாங்கி நடக்கிறேன், ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுக்கு காவேரி, இல்லை எனக்கு கை கெட்டுற இடத்துல இருந்த இலையெல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி இருந்தது, மேலே தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் மரத்தில் என்ன லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டதும் கோவம் வந்துடுது அவருக்கு. கோவம் வந்துட்டு என்ன பண்ணுற நீ, குழந்தை இருக்கிறத மனசில் வச்சிருக்கியா இல்லையா, ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சத்தம் போட்டு கோவப்படுறாரு. காவேரியும் இல்லைங்க ஒன்றும் இல்லை, லைட்டாக கால் பிசங்கிருச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. அவரும் காலை காலை பார்க்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவங்க ஒன்றும் இல்லைங்க, நான் போய் காஃபி போட்டு வரேன், நீங்கள் உட்காருங்க, மருந்தெல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயோட ஃபேஸ்லலாம் நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கே, என்ன பண்ணுறது, உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பதிலுக்கு விஜய் சொல்கிறாரு, உனக்கும் தான் ஃபேஸில் இருக்குது, அதுக்குன்னு உன் அழகு குறைஞ்சா போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே அவங்களுக்கு ரொம்பவே வெக்க வந்துடுது. இருங்கங்க நான் காஃபி போட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ பார்த்தா காவேரிக்கு ஒரு ஃபோன் வருது. மொபைல் ஆன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா காவேரியோட ஃபோனில் அவங்க அப்பா ஃபோட்டோவை வால்பேப்பராக வச்சுருக்காங்க. அடுத்து இவரோட மொபைல் எடுத்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது அவங்க அப்பாவோட பர்த்டேன்னு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தா காவேரியோட ஃபேமிலியே காட்டுறாங்க. அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க எல்லாருமே. அதில் பார்த்தா அந்த கடைசி பாப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுது. அப்பா நீங்கள் எங்கள் கூடயே இருந்திருக்கலாம், நீங்கள் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. அவங்க அழுகிறத கேட்டுட்டு கங்காவும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பார்த்தா பாட்டியும் கஷ்டப்பட்டுட்டு ஏன்டா எங்களை தனியாக விட்டுட்டு போன, பாரு உன் பிள்ளைங்களாம் இப்போ வரைக்கும் உன்னை தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே குமரனோட அம்மா அவன் எங்கே போனான், எல்லாம் அந்த பசுபதினால் வந்த அவன் நம்ம குடும்பத்தை இன்னும் ஆட்டி படைச்சிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. குமரன் உடனே அவனுக்கு முடிவு காலம் பக்கத்தில் வந்துருச்சு, இதுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக கம்பி என்ன தான் போகிறான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே மாற்றி மாற்றி ஒருத்தர் பேசி அழுதுட்ருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து கங்காவை அழுகாத, வயிற்றில் குழந்த இருக்குது, நீ ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் அப்பா உனக்கு பிறப்பாங்க, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி தேத்திட்டு இருக்காங்கங்க. இந்த சீனில் பார்த்தா திரும்பவும் விஜய் காவேரியை காட்டுறாங்க. விஜய் பெட்டில் தூங்கக்கூடாது, கீழே தான் தூங்கணுன்றதுக்காக காவேரி வேப்ப இலையெல்லாம் போட்டு கீழே விரித்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஆனால் விஜய் சொல்கிறாரு, நான் பெட்லேயே இருந்துக்கிறதா தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, சில விஷயங்கள்லாம் இப்படி பண்ணால் தான் சரியாகும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. பதிலுக்கு அவர் காவேரியை உங்கள் அம்மா கூட தான் வெளியே வச்சு குளிக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் நீ கேட்டியா, அந்த மாதிரி சில விஷயம்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி அவர்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே ஹாலிங் பெல் அடிக்குது. இதை பார்த்துட்டு காவேரி பயந்துட்டு, என்னங்க யாரோ வந்துட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜய், எதுவும் பயப்படாத, யாரும் இல்லை, ஒரு பார்சல் வந்திருக்கு, போய் அதை ரிசீவ் பண்ணிவிட்டு வா, கேர்ஃபுல்லாக கொண்டு வான்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடுறாங்க. அவங்க வந்ததும் அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தா பர்த்டே கேக் வந்திருக்குங்க. அவங்க அப்பாவோட பர்த்டேக்கு கேக் வந்ததை நினச்சி காவேரி ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுறாங்க. விஜய் கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு இது வரைக்கும் நாங்கள் கேக்லாம் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லை, நாங்களே அவருக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணாலும் எனக்கு என்னம்மா பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி ஈஸியாக விட்டுட்டு போயிடுவார். ஆனால் அதுவே எங்களோட பர்த்டேனா அவர் ரொம்பவே செலிப்ரேட் பண்ண வைப்பார், அவர் எங்களுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு, ஆனால் எதையுமே எங்ககிட்ட சொன்னதில்லைன்ற மாதிரி விஜய் கிட்ட பெருமையாக அவங்க அப்பா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா கூட சில நேரம் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன்னு சொல்லிடுவாங்க, ஆனால் எங்கள் அப்பா இது வரைக்கும் அவர் பட்ட கஷ்டத்தை சொல்லவே இல்லை. எங்கள் அப்பா தாங்க ரொம்பவே கிரேட்டு. அதுவும் இல்லாமல் என்னை பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்க்கணும்னு அவர் ஆசைப்படவே இல்லை. நான் எது பண்ணாலும் அவர் என்னை ரொம்பவே ரசிப்பார், பாராட்டுவார். மற்றவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணலைனாலும் எங்கள் அப்பா எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவார். நான் மரம் ஏறினா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும், அதை நினச்சிட்டு தான் நான் காலையில் தெரியாமல் மரத்தில் ஏறிட்டேன். ஆனால் உங்கள் குழந்தை என் வயிற்றுக்குள்ளே இருக்கிறத நான் மறந்துட்டேங்க, சாரின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
எல்லார் அப்பாவும் இப்படி தான் இருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் எங்கள் அப்பா ரொம்பவே ஸ்பெஷல்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணுன்னு சொன்னதும் அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை எடுத்து வச்சு அவங்க அப்பாவோட ஃபோட்டோக்கு முன்னாடி கேக் கட் பண்ணுறாங்க. 2 பேருமா சேர்ந்து ஃபோனில் உள்ள அப்பா ஃபோட்டோவுக்கு மாற்றி மாற்றி விஷ் பண்ணிக்கிறாங்க. இதோட இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.